அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே ஆத்திரம்பரம் ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் நடந்த வரவு செலவு கணக்கு முறைகேடு குறித்து நம்ம காணொலி வெளியிட்டிருந்தோம். காணொலி வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அதன் தொடர்ச்சியாக நம்ம இது ஊராட்சி பிடிஓ அலுவலகத்தில் ஒரு 3 புகார் கொடுத்தோம். வேறு அதன் நீச்சியாக நம்ம முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் 3 புகார் மனு கொடுத்துருக்கோம். இப்போது இந்த காணொலியோட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காணொலி அந்த காணொலியோடைய தரவுகள் எல்லாமே இந்த திருமலாபுரத்து ஊரில் இருக்க மற்ற மக்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு சில பேர் மக்கள் இந்த காணொலி பார்த்தவங்கள்ட்ட வேறு ஒரு சில பேர் இந்த செய்தியை செவி வழியாக கேட்டவங்க போய் சேர்ந்துருக்க வழியாக மற்றபடி பெரிய அளவில் போய் போகல. ஏன்னா பொதுமக்கள்கிட்ட என்ன விரிவாக போய் சேரல. அதை கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கான இனி நாளை மறுநாள் துண்டறிக்கைலாம் அடித்து பொதுமக்கள்கிட்ட ஊரில் விநியோகிக்க இருக்கும். சரியா? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வெறும் 2 மாத செலவு மட்டும் 16,44,000 இதை அவர் கிளர்க்கு சொல்லும்போது சொல்கிறாரு, ஐயா இது ஒரு பெரிய நிர்வாகம் இல்லை, இது ஒரு சின்ன ஊர் தான், அதனால் இவ்வளோ தான், இந்த 16,44,000 அவர் ஒரு சின்ன தொகை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னோட இது என்னென்னா, 16,44,000 ஒரு 2 மாதத்துக்கு ஒரு ஊராட்சியில் செலவு நடக்குதுன்னா, அப்போ அந்த ஊராட்சி எப்படி இருக்குன்னா, இந்த சிங்கப்பூர் மலேசியாலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்தளவுக்கு இங்கே ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாயிருக்கும். ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாயிருந்தால் நீங்கள் இப்போ ஒரு 16,44,000 நீங்கள் செலவழிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு இது சொல்லலாம். ஆமாம் எப்போ எவ்வளோ கட்டமைப்பு இருக்குது, எவ்வளோ இது பராமரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இல்லை வெளியிலேருந்து யாராவது காணொலி பார்த்துருந்தாலும் யாருனாலும் நீங்கள் இந்த ஊருக்கு வந்து பாருங்கள். ஆக மோசம், படு மோசம். நீங்கள் 2 மாதத்துக்கு 16,44,000னா ஆண்டுக்கு நீங்கள் கணக்கு பண்ணுங்கள் 1 கோடி ரூபா. இது அவர் யார் பஞ்சாயத்து கிளர்க்கு சொல்கிற கணக்குப்படி இது கம்மி அப்படிங்கிறாரு. 2 மாதத்துக்கு இந்த கணக்கு கம்மி அப்படிங்கிறாரு. 16,44,000 கம்மின்னா அந்த கணக்குப்படி பார்த்தா கூட ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா ஆச்சு. 5 வருஷத்துக்கு 5 கோடி ரூபா. 5 கோடி ரூபாய்க்கு இந்த ஊரில் என்ன செலவு நடந்திருக்கு, என்ன இது முன்னேற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி கட்டாயம் பொதுமக்கள் அவங்களோட பார்வைக்கு நான் விடுறேன். நீங்கள் கட்டாயம் நீங்கள் உணரணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு துளி அளவு கூட ஒரு சின்ன மாற்றம் கூட பண்ணலை. 5 கோடி ரூபா அப்போ எங்கே போச்சு? 5 கோடி ரூபா எங்கே போச்சுங்கிறது தான் நம்மளோட கேள்வி. இதில் ஒரே ஒரு குடும்பத்துக்கு லாபம் நடந்திருக்குன்னா பஞ்சாயத்து தலைவரோட குடும்பத்துக்கு லாபம் நடந்திருக்கு. பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு. இதை கட்டாயம் விசாரிக்கணும்.